வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத செல்லங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஒரு அமைக்கிறீங்கடா செல்லக்குட்டிங்களா. இந்த அம்மா போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடச்சிரும். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்து நல்லா வளர்த்துருக்குறோம். இப்போ வந்து மழை நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா வந்து பாருங்கள், நல்லா தளிச்சு வளருது. இதுக்கு வந்து நம்ம என்ன தான் நம்ம வீட்டில் வந்து தண்ணி ஊற்றினாலும் ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா நல்லா அந்த மாதிரி நல்லா கொழுந்து விட்டு நல்லா சூப்பராக தலைன்னு வளரும். மார்க்கெட்டுக்கு போகிற நேரத்தில் இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை வந்து கிடச்சிச்சின்னா அதை வந்து வாங்கிக்கிட்டு வந்துடுங்க. அதில் உள்ள இலைகளை மட்டும் நம்ம வந்து கூட்டை பொரியலோ குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி அதில் உள்ள காம்புகள் தண்டு அதை வந்து நம்ம குட்டியாக நம்மக்கிட்ட என்ன பக்கெட் இருக்கோ, ஜக்கு இருக்குதோ, டப்பா இருக்கோ, டப்பு இருக்கோ, தொட்டி இருக்குதோ, நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதில் வந்து மண்ணை வந்து நிரப்பி வச்சுட்டு நீங்கள் ஊண்டி வச்சிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் கொஞ்சம் வந்து தண்ணியை தெளிச்சு விட்டா, அதாவது நம்ம அரிசி களையிறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை தெளிச்சு விட்டாலே நமக்கு போதுங்க. நான் இதுக்கு எந்த உரமுமே நான் வைக்கலை. இதுக்கு நான் வந்து எதுவுமே நான் வந்து செய்யலை. அரிசி களையிற தண்ணியை மட்டும்தான் இதுக்கு வந்து நான் ஊற்றியிருக்கிறேன். நல்லா தளிச்சு வளருது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் இதை வந்து ஊண்டி வச்சு கரெக்டாக 1 வருஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து நான் எப்போவுமே வந்து கீரை வந்து பறிப்பேங்க. நான் வந்து ஒரு 60 முறை வந்து பறிச்சிருக்கேங்க இந்த கீரையை. பாருங்கள் எந்த அளவுக்கு கீரை இருக்குன்னு. நாங்கள் வந்து இதை வந்து 3 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். எங்கள் நாத்தனாருக்கு கொஞ்சம் கொடுத்தேன், என் குழந்தை முன்னாடிக்கு கொஞ்சம் கொடுத்தேன். நான் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கூட்டு பொரியல் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. அந்த வந்து நம்ம கீரையை பறிச்சுட்டு அந்த தண்டை வந்து இது போல் நம்ம மறுபடியும் வந்து ஊண்டி வச்சிடலாம். பொன்னாங்கண்ணி கீரை 40 நாள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டா பகலில் கூட நிலவு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பொன்னாங்கண்ணி கீரையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பை வந்து நல்லா ஒரு முறை களைஞ்சிட்டு மஞ்சத்தூள் வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி பழம், இதை வந்து இதில் சேர்த்துடலாம். கழுவி வச்சுருக்கேன் பருப்பு, அது கூடவே வந்து சேர்த்துடலாம். வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துடலாம். பருப்பு குழம்புக்கு வைக்கிற மாதிரி நம்ம வந்து தண்ணி சேர்த்துடக்கூடாது, இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து நம்ம பருப்பை வேக வச்சுட்டு கீரையை சேர்க்க தேவையில்லை. இந்த பருப்பு கூடவே வந்து நம்ம கீரையும் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு 2 விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் தம்மில் வச்சிட்டிங்கன்னா போதும். கீரையும் வெந்துடும், பருப்பும் வெந்துடும். நம்ம அப்புறம் தாளிச்சிடலாம். ஃப்ரெஷ்ஷான கீரை நம்ம வீட்டில் வளர்த்து நம்ம கைப்பட வந்து பறித்து குழம்பு கூட்டோ பொரியலோ செஞ்சோம்னு சொன்னாக்கா அதோடய டேஸ்ட்டே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரையை வந்து குக்கரில் சேர்த்துட்டோம். கேஸை ஆன் பண்ணி நல்லா மூடி போட்டு விசில் விட்டுறலாம். பொன்னாங்கண்ணி கீரையும் பருப்பும் நல்லா இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த டைமில் தான் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். பருப்பு வேகிறப்பவே வந்து நம்ம உப்பு சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா பஞ்சாக வெந்துருச்சு பாருங்கள். கீரை நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால கீரை வந்து நல்லா சீக்கிரமே 1 விசில்லே வந்து நல்லா வெந்துடும். இப்போ இதை வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகும் 2 வரமிளகாய் வந்து பிச்சு இந்த மாதிரி போட்டு பொரிய விட்டுறலாம். பொடி பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை வந்து சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ பொன்னாங்கண்ணி கூட்டில் வந்து சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வந்து சாதத்து கூட வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம், தோசை இட்லி கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் பொன்னாங்கண்ணி கீரை வளர்த்துட்டு இதே மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்ணுக்கு குளிர்ச்சியான பொன்னாங்கண்ணி கீரை நீங்கள்